கூகுள் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே அதை லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு நம்ம கூகுள் அக்கௌண்ட் தான் கொடுப்போம். ஏன்னா ஜிமெயில் வச்சு டக்குன்னு உள்ளே போயிடுவோம் நம்ம. அதேமாரி நீங்கள் நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் போக போக பிடிக்காமல் போயிருக்கலாம். அதை லாக் அவுட் பண்ணாலுமே அந்த அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோமே, டெலிட் பண்ணிடுவோம், அக்கௌண்ட் அதில் இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அக்கௌண்ட் லிங்க்லேயே இருக்கும். கூகுள் அக்கௌண்ட் அந்த தேவையில்லாத ஆப்பில் லிங்க்லேயே இருக்கும். நீங்கள் டெலிட் பண்ணாலுமே அது லிங்க்லேயே தான் இருக்கும். சரி, அப்படி நம்ம யூஸ் பண்ணாத ஆப்பை எப்படி அன்லிங்க் பண்ணுறதுனா, அப்படி நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ண ஆப்பை எப்படி அன்லிங்க் பண்ணுறதுன்னு தெரியலனா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும் பாருங்கள். செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் ஜிமெயில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஜிமெயில் கிளிக் பண்ணுங்கள். ஜிமெயில் இருக்கும், அதில் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் போகும். அதில் 4வது இடத்துல இருக்க பாருங்கள் செக்யூரிட்டின்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் ஆக்சஸ்னு இருக்கும். அதில் நீங்கள் என்னென்ன கேமில் நீங்கள் ஆப்பில் கூகுள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். இங்கே மேனேஜ் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்லாம் இருக்கும். நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ண ஆப்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக அமைஞ்சிரும். அப்படிதாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆப்பை இப்போ அன்லிங்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ரிமூவ் ஆக்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இது நான் டெலிட் பண்ண ஆப்பு, அப்பயும் லிங்க்லேயே இருக்குது. இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அக்கௌண்ட் ஆக்சஸ் ரிமூவ்னு கீழே வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்படி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆப்லாம் லிங்க்கில் இருந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட்டு அன்லிங்க் பண்ணிடுங்க. இது உங்கள் சேஃபுக்காக தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.